ஹாய், நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு அரபிக் ப்ரெட்டு. இதனுடைய பேர் பீட்டா ப்ரெட்டு. எக் ரோஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பீட்டா ப்ரெட்டு எப்படி செய்து காமிக்கிறேன்னு. இது அந்த வீடியோ தான். இதுக்கு இப்போது தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மைதா 3 கப்பு, ஈஸ்ட்டு 1 டீஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவுக்கு, தண்ணி 1 கப்பு, கொஞ்சமாக சூடு இருக்கிற தண்ணி. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். நான் அந்த சர்க்கரையை இந்த பவுலில் போடுறேங்க. அது கூடவே கொஞ்சமாக சூடு இருக்கிற தண்ணி 1 கப்பு இதில் ஊற்றுறேன். சர்க்கரை நல்லா கரையிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ முதல்ல நம்ம மைதாவை ஒரு பாத்திரத்தில் போடலாம். அது கூட ஈஸ்ட் சேர்த்துடுங்க. அப்படியே உப்பு கூட சேர்த்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை கரைச்சி வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். 3 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். பாருங்கள், நான் ஓரளவுக்கு பிசைஞ்சிருக்கிறேன். ஆனால் இது பத்தாது. நல்லா பலமாக ஒரு 10 நிமிஷம் பிசையணும். இதை கையில் ஒட்டுற டைமில் கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிண்டு நல்லா மாவை பிசைஞ்சிடுங்க. பாருங்கள், நான் இந்த மாவை நல்லா பிசைஞ்சிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னால் அந்த பவுலில் கொஞ்சம் எண்ணெய் தடவணும். அந்த மாதிரியே இந்த மாவு மேலே கூட கொஞ்சம் எண்ணெய் தடவணும். அப்போ தான் அந்த மாவு காயாமல் இருக்கும். இப்போ இது நம்ம பவுலில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் வார்மாக இருக்கிற இடத்துல இந்த பவுல் வைக்கணுங்க. உங்கள் வீட்டில் மைக்ரோவேவோ இல்லை ஓடிஜி ஓவனோ இருந்தாக்கா நீங்கள் அது ஒரு 30 செகண்டுக்கு சூடு பண்ணிவிட்டு அது உள்ளே இதை எடுத்து வச்சிடலாம். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாவு கரெக்டாக பொங்கி வந்துடும். பாருங்கள், நம்ம மாவெல்லாம் நல்லா பொங்கி வந்துட்டுருக்குது. இதில் இருக்கிற ஏர் எல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாவிலேருந்து நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நான் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் நம்ம இதை சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி கொஞ்சம் தட்டணும். ஆனால் சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், நான் 3 பீட்டா ப்ரெட்டுக்கு இருக்கிற மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். சூடான தவாயில் ஒன்று முதல்ல போட்டுடுங்க. சின்ன சின்ன பபிள்ஸ் வந்ததும் திருப்பி போட்டுடுங்க. அது ஒரு சைடு கொஞ்சமாக பொங்கி வரும்போதே
நீங்கள் அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக பொங்கி வந்துட்டுருக்குது. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் இதே மாதிரி கரெக்டான டைமில் திருப்பி போட்டுட்டு அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா அழகாக பொங்கி வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ண மறக்காதீங்க. ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுங்க, என்னோடய பழைய வீடியோஸும் புது வீடியோஸும் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம்.